மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது காங்கிரஸ் கட்சியில் என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு 2 சொறி நாய்கள் என்ன பண்ணுன்னா குறைச்சிட்ருக்கு. சரியா? ஒரு நாய் கொஞ்ச காலமாகவே குறைச்சிட்ருக்கு. அந்த நாய் எக்ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு. தனிநபர் தாக்குதல் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரியா? இப்போ வழக்கமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, நாய் குறைச்சா கல் எடுத்து அடிக்கிறது வழக்கம். ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுன்னா, தற்போது இந்த நாகரிக அரசியல் நடக்கிறதுனால அந்த நாயை என்ன பண்ணணும்னா யாரும் அடிக்காமல் விட்டுருக்காங்க. இன்னொரு நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, நேற்றைக்கு குறைச்சிருக்கு. இந்த நாய் ஏற்கனவே என்ன பண்ணுன்னா, போன தடவை மயிலாடுதுறை தொகுதி எம்பி சீட்டு கேட்டு அதை இதுக்கு கொடுக்காம என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு ஆளுக்கு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் வன்மத்தை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணேன்னா, அந்த வன்மத்தை வாந்தி எடுத்துகிட்ருக்கு. சரி, அது என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதாவது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்குது. யோகி ஆதித்யநாத் ஆட்சியை விட தமிழ்நாடு ஆட்சி கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் சொல்லியிருக்கு. சரியா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் அதானியை விட அம்பானியை விட நான் கம்மியாக தான் கடன் வாங்குகிறேன். சரியா? அப்போது அப்படின்னு என்னையும் அவன்களையும் கம்பேர் பண்ணால் சரியாகுமா? அதே மாதிரி தான். அதாவது ஒரு மாநிலத்தில் கடன் வாங்குறது அப்படிங்கிறது எதுன்னா, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதை எல்லாம் பொறுத்து தான் இருக்குது. சரியா? நீ தமிழ்நாடையும் யூபியையும் கம்பேர் பண்ணுறல, தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு, யூபியில் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி செயல்படுது, யூபியில் எப்படி செயல்படுது, தமிழ்நாட்டில் உள்ள பேருந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் எப்படி, அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட் எப்படி, தமிழ்நாட்டில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ, ரோடு, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணு. சரியா? அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஜிஎஸ்டிபி எவ்வளவு, அவங்களோட ஜிஎஸ்டிபி எவ்வளவு. அப்போது ஒன்றிய அரசு ஒரு பார்டர் செட் பண்ணி வச்சுருக்கு, இவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ இந்த கடன் வாங்குகிற லிமிட்டுக்கு உள்ளாடி இருந்தால் நம்ம என்ன வாங்கிக்கலாம். இவ்வளவு ஜிஎஸ்டிபியில் இத்தனை பர்சன்டேஜ் 30% இல்லைன்னா நம்ம ஓவரால் இதில் 3% அது ஏதோ பண்ணி வச்சுருக்கானுங்க. அதுக்கு உள்ளாடி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட கடன் அளவு இருக்குது. இவனுக்கு உடனே தூக்கி வச்சாங்க, இந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு இந்த அடிமை கூட்டங்கள் வேறு வரும். இந்த அடிமை கூட்டங்கள், அதாவது எடப்பாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, எடப்பாடி ஆட்சிக்கு பிறகு எவ்வளோ இருந்துச்சு, ஏன் அவ்வளோ கூடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கம்பேர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பாஜகங்கிறது திமுக கூட்டணியில் இருக்குது, இந்தியா கூட்டணியில் இருக்குது. அப்போ இவனுக்கு கம்பேர் பண்ணணும்னா யாரை கம்பேர் பண்ணணும்? இல்லை, காங்கிரஸுங்கிறது இது இந்தியா கூட்டணியில் இருக்குது. இவனுக்கு கம்பேர் பண்ணணும்னா பிஜேபிக்கு கூட கம்பேர் பண்ணணும்ல. அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவோட அந்த 75 வருஷத்தில் வாங்கின கடன் 55 லட்சம் கோடி. இப்போது இந்த 12 வருஷத்தில் ஏறக்குறைய நம்ம அதை ஒரு 4 மடங்கு அதிகமாக 2 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டுருக்கு. சரியா? ஏகதேசம் இப்போ 2.5 லட்சம் கோடி கடன் வந்துருக்கு. அப்போ இதை கம்பேர் பண்ணி பேசுகிறவன் அரசியல்வாதியா, இல்லை யூபியும் தமிழ்நாடையும் கம்பேர் பண்ணுறீங்க பேசுவாங்க? யூபியில் யோகி ஆதித்யநாத் சிறப்பாக ஆட்சியவனா, அவன் ஏன்டா பெட்டி படுக்கையோட எங்கே வரான், தென்னிந்தியாவை நோக்கி வரான். சரியா? ஒரு கல்வி இல்லை, ஒரு சுகாதாரம் இல்லை. யூபியோட ஜிஇஆர் என்னது, யூபியில் எத்தனை காலேஜ் இருக்குது, யூபியில் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, இதையெல்லாம் நீ கம்பேர் பண்ணணும்ல. சரியா? அதை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் திருச்சி வேலுச்சாமி ஃபேன்ஸ் கொஞ்சம் சட்டி பயலும் இருக்கானுங்க. இந்த சட்டி பயலுக்கு அதை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கம்பு சுற்றிட்டு இருக்கானுங்க. சரியா? அதாவது கடன் வாங்குறது, எனக்கு கடன் வாங்குகிறேன், அதாவது அதானி வாங்குகிற கடனை நான் வாங்கினா கடன் கட்டி அடைக்க முடியுமான்னா முடியாது. அதாவது எனக்கு கடன் வாங்குறது கட்டி அடைக்கிறதுக்குள்ள கேப்பபிலிட்டி இருந்தால் நான் கடன் வாங்குவேன். நான் எதுக்கு கடன் வாங்குவேன்? சரி, இந்த குலைச்சில் இந்த 2 குலைக்குதில்ல, அந்த 2 நாய்கள், இந்த நாய்கள் என்றைக்காவது பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, அதாவது கல்வி நிதி 2000 சில்லற கோடி நடத்தி வச்சுருக்கான். சரியா? ஜிஎஸ்டி ₹1 கட்டினா 26 பைசா காசு தான் திரும்ப வருது. ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 கட்டினா அவனுக்கு ₹2.5 திரும்ப போகுது. இந்த ₹1 கட்டுறவனுக்கு ₹2.5 திரும்ப போகுது. அது யார் காசு? நம்ம காசு தான் கொடுக்கானுக்கு கொட்டி. அப்போ கொட்டி கொடுக்கறதுக்கு அவனுங்களுக்கு ஒன்றிய அரசு இருக்கான், நமக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு கிடையாது. நம்ம மதுரைக்கு மெட்ரோ கேட்குறோம், தரல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்குறோம், தரல.
அப்போ இதையெல்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கடன் வாங்கி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா கட்டிடுறோம். சரியா? அப்போது நம்ம வரியை கொண்டு அவனுங்களுக்கு கொட்டி கொடுக்குறதுனால அவன் கடன் வாங்காமல் இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். சரியா? நம்மகிட்ட என்இபி இது பண்ணால் தான் 2000 கோடி கல்வி கடன் சொல்கிறான். இல்லை நானே பார்த்துக்கிறேன், நீ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு நம்ம எதிர்த்து நிற்கிறோம். சரியா? அப்போ இப்படி நிற்கிற இடத்துல இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது சென்னையில் பஸ் ஸ்டாப்பு, திருச்சியில் அந்த பேருந்து நிலையம், அதுக்கு அடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அதே நூலகம் இன்னும் 2 கட்டிகிட்டு இருக்காங்க. சரியா? அப்போது இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ஸு இது பண்ணிகிட்ருக்கு, அதுக்கு இது இருக்குது. சரியா? இந்த மாதிரி பலது இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நலத்திட்டங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு பக்கம், இருந்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா வளர்ச்சியில் நம்பர் 1ல் இருக்கோம். ஒன்றிய அரசு கொடுக்க புள்ளி விவரத்தில் எல்லாமே நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா நம்பர் 1ல் இருக்கோம். ஆனால் இருந்தும் இந்த சொறி நாய்கள் என்ன பண்ணுறதுன்னா வன்மத்தை கொட்டிட்டு, இந்த சொறி நாய்கள் என்னைக்காவது பிஜேபியை பார்த்துட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியை தாடான்னு கேட்டிருக்கா? சரியா? எந்நேரம் பார்த்து சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சிட்டே இருக்குது இந்த நாய்கள். சரியா? அதாவது இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவனுங்களுக்கு காங்கிரஸையும் இதையும் என்ன பண்ணுறோன்னா, காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை அத்து விடணும். சரியா? ஏன்னா இவனுக்கு கிடைக்கிற மாதிரி, இவனுக்கு கேட்குற மாதிரி அமைச்சர்கள், அதாவது போன பாராளுமன்ற தேர்தலில் 10 பாராளுமன்ற இது கொடுத்துறாங்க. சரியா? அதாவது அந்த 10ல் எத்தனை இடத்துல இவனுக்கு ஓட் பேங்க் வச்சு ஜெயிச்சானுங்க? போன தடவை நீ 10 எம்பி சீட்டு தந்தையில, இது அதனால் இப்போ எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு, 70 எம்எல்ஏ சீட்டு தான்னு கேட்குறதுக்கு ஒரு அளவு இல்லையடா. ஏறியா மற்ற வடிவேல் காமெடி மாதிரி யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, கேளடா கேளு, அந்த மாதிரி கேட்டுட்ருக்கானு. சரியா? சரி, இவனுக்கு மொத்தமாக அந்த 234 தொகுதியிலையும் ஒரு 200 ஒதுக்கி இவனுக்கு கிட்ட கொடுத்துட்டு பாக்கி 34லையும் திமுக நின்று அப்படி தேர்தலை இது பண்ணலாம். சரியா? அதில் என்னென்னா இவனுமே இந்த மாதிரி பேசுகிறவன், இந்த கட்சி நாசமாக போகிறது காரணம், இவ்வளவு நாள் கூப்பில் இருக்க காரணமே இதுதான். சரியா? ராகுல் காந்திக்கு கையில் கொண்டு தலைவர் பதவியை கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணையார் கூட்டம்லாம் ஒரு சைடு வாக்கில் என்ன பண்ணியிருந்தாங்க, தனித்தனியாக குறைச்சிட்டு இருந்துச்சு. அவர் அதான் என்ன பண்ணார், உங்கள் தலைவர் பதவி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு ரிசைன் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். சரியா? இப்போ மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் பதவியாக வச்சுட்டு இவனுக்கு என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தமிழ்நாட்டில் குறைக்கிறது கொஞ்சம், அடுத்தது கேரளாவில் சசி தரூர், இந்த மாதிரி மாநிலம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணான்னா ஆன்டியாக பிஜேபி ஃபேவராக இவனுக்கு என்ன பண்ணான்னா குறைச்சிட்ருக்கானுங்க. சரியா? சரி, ஓகே, நன்றி, வணக்கம்.